உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நீளமாய் நீளமதில் நடந்தவரே இடங்களில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்தின சுடரொளியே பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ சோகங்கள் மறைந்திட அருள் புரிவார் உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க மாறும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உமது புகழால் என் வாய் நிரம்புவதாக. அதனால் நான் உமக்கு புகழ் பாட இயலும். நான் உமக்கு புகழ் பாடுகையில் என் உதடுகள் மகிழ்வுறும். அல்லேலூயா. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தில் நீ தங்கியிருந்து கனிவுடன் அதை வளரச் செய்ய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது நம்பிக்கையின் அருளை பெற்றவர்கள் ஒரே திருமகனாய் உதித்தவரின் உயிர்ப்பில் நிலையான பங்கு பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 1 முதல் 8 முடிய.
அந்த நாட்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது. திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியாவின் நாட்டுப்புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர். இறைப்பற்றுள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர். சவுல் வீடு வீடு நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்க செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழைத்து வந்தார். சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அருள் அடையாளங்களை கண்டும் அந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவிசாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர் கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் புகழ் பாடிடுவர். பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர், கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை. பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். ஆங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கிறார். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். Alleluia, 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 Alleluia. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 35 முதல் 40 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும்.
இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனைக் கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. வாழ்வளிக்கும் வல்லலாகிய இறைவா, உம்மை தாழ்ந்து பணிந்து வணங்குகின்றோம். திருத்தூதர்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள் என இன்றைய நாளின் இறை வார்த்தை வலியுறுத்துகிறது. நாங்களும் கூட வாழும் நற்செய்தியாக இருக்க வரமருள உம்மை மன்றாடுகிறோம். வாழும் நற்செய்தி என்பது எங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீர் தந்த மதிப்பீடுகளை எங்கள் வாழ்க்கையில் ஏற்று கடைபிடிப்பது. ஆம், ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதும், ஒருவர் மற்றவரை மன்னிப்பதும், பிறர் மீது இரக்கம் காட்டுவதும், தாராள உள்ளத்தோடு பிறருக்கு உதவி செய்ய முன்வருவதும், இந்த சமூகத்தில் அமைதியையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் ஏற்படுத்துவதும் தான் என் ஆண்டவரே நீர் எங்களிடம் விரும்புகின்ற நற்செய்தி வாழ்வு. இந்த நற்செய்திக்கு நாங்கள் செவி கொடுத்து உமது சாட்சிகளாய் இந்த நாளில் வாழ வரம் வேண்டி செபிக்கின்றோம். ஆமென். தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஜான் சாவ் என்பவர் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த 26 வயது நிரம்பிய இளைஞர். அவருக்கு சிறு வயது முதலே மிகுந்த ஆர்வம் உண்டு. எதன் மீது என்றால், இந்த இயற்கையின் மீது, உலகில் இருக்கிற அதிசயங்களின் மீது, கடலில் வாழ்கிற உயிரினங்கள், இந்த மானிடகுலத்தில் பல்வேறு இனங்களாக பிரிந்திருக்கிற மக்கள் என இவர்கள் யாவற்றின் மீதும் அந்த இளைஞனுக்கு மிகுந்த தீவிர ஆர்வம் இருந்து கொண்டே இருந்தது. அதன் அடிப்படையில் சாகச வலைப்பதிவுகளை அவன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு கொண்டே வந்திருக்கிறான். இப்படிதான் அவன் பள்ளி பருவத்தில் இருந்தபோது இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைந்திருக்கிற சென்டினல் தீவை பற்றியும் அங்கு வாழ்கிற பழங்குடியின மக்களை பற்றியும் அவன் அறிந்து வைத்திருந்தான். அவன் இளைஞனாக வளர்ந்தபோது அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற ஆர்வம் அவனை தூண்டி எழுப்பியது. அதிலும் குறிப்பாக கிறிஸ்துவை பற்றி அறியாத அந்த சென்டினல் தீவு மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வேண்டும், அந்த மக்களுக்கு ஆண்டவருடைய மதிப்பீடுகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என விரும்பினான் அந்த ஜான் சாவ் என்கிற இளைஞன். இதனால் அந்த முயற்சியை அவன் மேற்கொள்ளத் தொடங்கினான். சென்டினல் தீவு என்பது மிக மிக ஆபத்தான ஒரு தீவு. அங்குதான் உலகின் மிக பழமை வாழ்ந்த பழங்குடியின மக்கள் வசிக்கிறார்கள். அவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். அவர்களை நெருங்கிச் செல்வதே மிக மிக கடினம். ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை உடைய மக்கள்தான் அந்த தீவில் வசிக்கிறார்கள். யாராவது அவர்களை நோக்கி அவர்களை நெருங்கி வருவதை பார்த்தால் உடனடியாக கூட்டமாக வந்து தங்கள் கைகளில் இருக்கிற அம்புகளையும் ஈட்டியையும் வைத்து தாக்கி அவர்களை கொலை செய்து விடுவார்கள், கொன்று விடுவார்கள். இந்த இளைஞனுக்கு ஆர்வம், அவர்கள் மத்தியில் சென்று நற்செய்தி பணியை செய்ய வேண்டும் என்று. அதனால் மிகுந்த ஆர்வத்தோடு அந்த இடத்திற்கு செல்ல முயற்சி செய்கிறான்.
அவன் அப்படி முயற்சி செய்த நிலையில் அந்த தீவு இன மக்களினால் அவன் கொல்லப்படுகிறான். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சென்றவன் அந்த இடத்திலேயே கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி மரிக்கிறான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் சீடர்கள் பல்வேறு இடங்களுக்கு சிதறுண்டு போனார்கள். ஒரு கண்ணாடி கீழே விழுந்துச்சுன்னா எப்படி அது நொறுங்கி போகுமோ, சிதறுண்டு போகுமோ, அதுபோல பல திசைகளில் சீடர்கள் எல்லாம் சிதறுண்டு போயினர். யூதேயா, சமாரியா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் அவர்கள் சென்று நற்செய்தி பணியை ஆற்றினார்கள். பல்வேறு துன்பங்களுக்கு அவர்கள் உள்ளாக்கப்பட்டார்கள். குறிப்பாக ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. ஸ்தேவானை கல்லால் எறிந்து கொன்ற பிறகு அவர்களுக்குள் அச்சம் மேலோங்கியது. அந்த அச்சத்தினால் அவர்கள் உலகின் பல இடங்களுக்கு சிதறுண்டு ஓடினார்கள். ஆனால் மிக மிக முக்கியமான செய்தி இதுதான். சிதறுண்டு போனவர்கள் என்ன செய்தார்கள்? அமைதியாக இருந்தார்களா? பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்களா? அப்பா ஆளை விட்டா போதும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய பணிகளை செய்ய போனார்களா? இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருபோதும் இந்த சீடர்களும் திருத்தூதர்களும் அந்த செயலை செய்யவில்லை. உண்மைதான், ஸ்தேவானை கல்லால் எறிந்து கொன்றபோது அவர்களுக்குள் அச்சம் மேலோங்கியது. சவுல் என்பவன் வீடு வீடாக சென்று எல்லோரையும் இழுத்து கொண்டு போய் சிறையில் அடைத்த போது அச்சம் மேலோங்கியது. ஆனாலும் எதை குறித்தும் அவர்கள் பயப்படவில்லை, அஞ்சவில்லை. யாரை குறித்தும் அவர்கள் அச்சப்படவில்லை. மாறாக சென்ற இடங்களிலெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை, நற்செய்தியை அறிவித்தார்கள். இறை ஆட்சியை கட்டி எழுப்பினார்கள். விண்ணரசை இந்த உலகத்தில் நிறுவினார்கள். அப்படிப்பட்ட திருத்தூதர்களுடைய அந்த ஆர்வமும் கிறிஸ்துவின் மீது இருந்த ஈடுபாடும் கிறிஸ்துவின் நற்செய்திக்கு வலிமை ஊட்டிய அவர்களுடைய நற்செய்தி தூதுவ பணியும் மிகவும் போற்றுதற்குரியதாக இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் சொல்லுகிறது. அப்படி பலரை அவர்கள் பிடித்திருந்த அந்த தீய ஆவிகளை அவர்களிடமிருந்து விரட்டினார்கள். முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினால் குணமானார்கள். இதனால் அவர்கள் இருந்த இடத்திலும் அவர்கள் சந்தித்த மக்கள் மத்தியிலும் மகிழ்ச்சி உண்டாயிற்று என்று இறைவார்த்தை சான்று பகர்கிறது. பசியோடு இருக்கிறவங்களுக்கு நாம் உணவு கொடுத்தா எவ்வளவு மன நிறைவோடு அந்த உணவை அவர்கள் உட்கொள்வார்கள். அவருடைய உள்ளத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். அதுபோலதான் நற்செய்தியும் கூட. நற்செய்தியின் மீது தாகமாக இருக்கிறவர்கள், நற்செய்தியை பற்றிய எந்தவிதமான விழிப்புணர்வும் இல்லாதவர்கள், கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்களுக்கு கிறிஸ்துவை நாம் அறிவிக்கும் போது, கிறிஸ்துவ மதிப்பீடுகளை சொல்லும் போது, நற்செய்தியின் தூதுவர்களாக மாறி இறை வார்த்தையை அறிவிக்கிற போது அவர்களுடைய உள்ளத்திலும் மன நிறைவு வருகிறது, முழுமை பெறுகிறது. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர்கள் மத்தியில் நாம் மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற திருத்தூதுவர்களாக செயலாற்றுகிறோம். எனவே இந்த நாளிலும் வாழும் நற்செய்தியாக வாழ கடவுள் நமக்கு அழைப்பு தருகிறார். செவி கொடுப்போம், நற்செய்தியின் தூதுவர்களாய் கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சான்று பகர்வோம். ஆமீன். அன்பிற்கே என்னை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே என்னை அர்ப்பணித்தோம். எம்
எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையில் இன்றே காண வேண்டும். எனது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். நீங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கோடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மையை பலி தந்தோ. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ. அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்கச் செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகொழியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், 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 சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். கிறிஸ்துவின் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கருள்வதாக. ஆமென். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னையே கொடுப்பேன், உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். தமது திரு இரத்தத்தால் மீட்கப்பட்ட நம்மீது ஒளி வீசினார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவிசாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பினி புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருளுதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.
நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார்.